ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மிதுன ராசி அப்படின்னு சொன்னா புதன் அறிவுமையை கொண்ட ராசி. புதன் அப்படின்னு சொன்னாவே அறிவு நோக்கங்களை அதிகமாக செயல்படுத்தக்கூடிய எண்ணங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேயர். பொதுவாக நம்ம ஒரு 4 பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடியா கொடுக்குறோம். அவங்க அதை வச்சு சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கும். நம்ம அதை பண்ணால் தோல்வியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கும். பொதுவாக விதி மதி கதி இதை மூணையுமே நன்கு அறிஞ்ச ஒரு நபராக இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட இருந்தாலும் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலாதாரப்பட்ட வழியில் தோல்வியும் தடுமாற்றத்தை அதிகமாக கொடுத்துட்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு மேன்மையான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுமா அமையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு அமைப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. நிறைய போராட்டங்கள் நிறைய வாய்ப்புகள் இருந்தும் கை நழுவி போச்சு. வாய்ப்பு வந்தது, ஆனால் அது கை நழுவி தான் இருந்துட்டு இருக்குது. நம்ம பார்க்குறதுன்னா நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஒரு திறமையாக நம்ம பேசும்பொழுது அவங்கள்ட்ட தெரியும். அவங்கள்ட்ட நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் கூட அவங்ககிட்ட இருக்காது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த தேவைன்னு என்ன இந்த இடத்துல பொசிஷன் இருக்கிறானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் சிலரை பார்க்கும்பொழுது. அதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டேலண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுமா நமக்கு வேம் இல்லாமே போயிட்டுருக்கும். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு சராசரி யோகம் கம்பல்சரி இருக்கும். ஏன்னா யோகமும் திறமையும் சேர்ந்தால் தான் வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கும். நீங்கள் இதை அனுபவத்திலே பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு நல்லா இருக்கிறத பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், என்ன யோகம் தெரியலடா, என்ன புகிய மனதில் தாத்தா பாட்டி நல்லா இருக்கா அப்படின்னு நினைப்போம். அதே ஒரு கஷ்டப்படுற ஆளை பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், என்ன பாவம் செஞ்சோம்னா தெரியல கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லுவோம். 2 வாரத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த யோகம் பாவம் 2 தான் நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடியதா. அது இந்த புதன் அப்படிங்கிறவர் அந்த யோகத்துக்கும் பாவத்துக்கும் 2 இதுவே வித்திடக்கூடியவர். ஏன்னா அந்த புதன் பகவான் அப்படிங்கிறவர் வம்சம் சார்ந்த விருத்தியையும் வம்சம் சார்ந்த யோகத்தையும் வம்சம் சார்ந்த கர்மாவையும் அதை தீர்மானித்து அதில் வரக்கூடிய நன்மைகளை கொடுக்குறார். அப்போ அந்த புதன் ராசியாக உங்களுடைய ராசி இருக்கிறதுனால கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணப்புழக்கம், திடீர் பண வரவு, வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கோ ரூபத்தில் திடீர்னு ஏதாவது கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவத்தில் ஒரு சிலர் அணைஞ்சிருப்பீங்க. இனி இல்லை இது வரைக்கும் எனக்கு நடக்கல அப்படின்னா கண்டிப்பாக இனி வருகிற பீரியடில் கொஞ்சம் அது நடக்கலாம் அப்படிங்கிற 100% அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மனம் தளராமல் உங்களுடைய எண்ணங்களையும் உங்கள் சிந்தனையும் உங்களுடைய அறிவையும் இது வரைக்கும் வேறவங்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க, இனிமேல் உங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அறிவு சம்மந்தப்பட்ட நுணுக்கமான தொழில் எதுனாலும் செய்யலாம். அது பார்த்தீங்கன்னா பேங்க் சம்மந்தப்பட்ட அற்புதமாக இருக்கும். ஒரு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபைனில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்கள் மேற்கோள் போட்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய தொழிலானது கண்டிப்பாக விருத்தியாக இருக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆக உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய புத்தியை உங்களுக்காக திறன்பட யோசிக்கிறது, திறன்பட அதை செயல்படுத்துறது. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப ரகசியங்கள், உங்களுடைய ஏதாவது எண்ணங்கள் உங்களை சார்ந்து ஏதாவது நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு யார்ட்டையும் புதுசாக ஷேர் பண்ணிக்காமல் அதை நீங்கள் வழிநடத்தி செய்கிறதுக்கான முயற்சியை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டக்குன்னு மனதில் தோணுதான் வெளியே சொல்லிடுவீங்க. அந்த மாதிரியான ராசி தான் பிதர ராசி. அது பின்விளைவுகளை கொடுக்கும். இப்போ காரிய தடுமாற்றத்தை கொடுக்கும். பொதுவாக 4 பல்ல உள்ள நச்சு பண்ணுன்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் 4 கண்ணில் ஒரு நாசக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் 4 பேர் பார்க்குறாங்க, 4 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். அது கண்டிப்பாக அது படிச்சிடும் அப்படின்னு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அதுக்கான நம்மளுடைய அமைப்புன்னு இது இயல்பாகவே அது சாத்தியம் அவங்களுடைய பொதுவாக ஒரு மிதுன ராசி பொறுத்த வரைக்கும். ஏன்னா வேறவங்க சொல்லக்கூடிய அந்த வாக்குப்படிதம் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கு அது நெகட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்படிங்கிறனால அதிக வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வீடு கட்டணும், இல்லை இடம் வாங்கணும், அல்லது நான் ஒரு நல்ல தொழில் நான் அமைச்சு பார்க்கணும், ஃபீல்டு செய்யணும், அல்லது நான் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகணும், ஒரு அடிமை தொழில் செய்யணும், அல்லது அரசு வேலைக்கு ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி எண்ணங்கள் போட்டுச்சுன்னா அதுக்கான முயற்சி நீங்கள் தெளிவாக எடுத்துட்டு இருந்தால் மட்டுமே போதும். அது கண்டிப்பாக ஏதோ கிடைக்கும். அதை விட்டு நீங்கள் முயற்சி எடுக்கிற 4 பேர் சொன்னீங்கன்னா நடக்காம போகிறது அறிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி இது வரைக்கும் நடந்து விட்டுருந்தேன், இனி நடக்க போகிறது நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தெளிவாக எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் செய்த தொழில். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா அதை தொழில் செஞ்சுட்டு இருந்தால் அது நல்லா இருந்தது, அதை நான் பண்ணலாமா ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்பா செஞ்சதோட நான் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இல்லைன்னா எங்கள் தாத்தா முன்னாடி தாத்தா பண்ணார், அப்பாவோட அப்பா பண்ணிட்டு இருந்தார், எங்கள் அப்பா அதை பண்ணலாம், நான் வேறு தொழிலில் அப்பா ஒரு அடிமை தொழில் பண்ணிட்டு இருந்தார், இப்போ நான் அதே தொழில் நான் எடுத்து பண்ணால் எனக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக புதனை பொறுத்த வரைக்கும் பரம்பரை பூர்வீக தொழில் செய்கிறவங்களுடைய தொழில் எடுத்து பண்ணால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா ஒரு தொழில் எதுனே தெரியாமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம யாரை குறை சொல்லணும்னா நம்ம குறை சொல்லியிருப்போம், நம்முடைய தெய்வத்தை குறை சொல்லுவோம், நம்ம அப்பா அம்மாவை குறை சொல்லுவோம், ஏதாவது நம்ம நேரம் சரியில்லை, நம்ம பிறந்த நேரங்கள் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் குழம்பிகிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாருடைய மனிதனுடைய பிறப்புமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல நன்மைக்காக தான் அதை பிறந்திருக்கும். அந்த நன்மையை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினா போதும்,
கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி தேவைப்படும். அப்போ அந்த நன்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லைங்க நான் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு பட்டத்துக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். பணம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அப்படிலாம் இல்லை, என்னோட முயற்சி நான் எடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்னை பொறுத்தவரைக்கும் முயற்சி எடுக்கிறது எப்படி எடுத்துட்டு இருக்கிறீங்க? எதை சார்ந்து உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுக்கு அந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சுய ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கு, 1ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, 9ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, திரிகோணமும் உங்களுடைய அந்த சந்திர கேந்திரமும் அதே மாதிரி வந்து கோச்சாரமும் விசாபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுது, உங்களுடைய பலன் ஃபர்ஸ்ட்டு என்ன, அதுக்கு என்ன தொழில் உங்களுக்கு வித்துடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் பல தொழில் யோகாதிபதி அமைப்பு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சக்ஸஸ் பண்ணலாம். அப்போ அதை சரியான முறையில் தெரிஞ்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறதா. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க, அவங்க ஒரு கஷ்டத்தை சொல்லுவாங்க. இன்னொருத்தர் பார்த்து அவரு கஷ்டத்தை சொல்லுவாங்க. கஷ்டம் இல்லாத நபர் யாருமே கிடையாது. அப்போ நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு நம்மகிட்ட தான் வழி இருக்குது. அப்போ அதை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணுங்க. கண்டிப்பாக அது தீரலாம். அதுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான ஒரு சில நாட்களை நம்ம சூஸ் பண்ணலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் எண் அப்படிங்கிறவர் வந்து புதனுடைய அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். 5ஆம் தேதி ஒரு அற்புதமான தேதி. 5 அதே மாதிரி 9 அதே மாதிரி 16 15 அதே மாதிரி வந்து 21 27 இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் ஒரு மாதத்தில் இந்த மாதிரி நாட்களை தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி கிழமையாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமையே ஒரு நல்ல கிழமை தான். அதே மாதிரி வந்து வியாழன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு அசைவங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போவே நம்ம என்ன பண்ணுறோம்னா மாதம் ஒன்றா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அசைவம் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஒரு மாமிசம் அப்படிங்கிறது சாப்பிட தவறு கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் அசைவங்களை தவிர்த்துட்டு ஒரு சாந்தமான உணவுகளை உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது எண்ணம் நன்மையப்படும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். ஒரு பிரார்த்தனை ஜெயிக்கும். அதனால தான் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது கூட சுத்தமாக போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம எண்ணத்தை மேல்நோக்கி வச்சுக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம அந்த எண்ணங்களே எதை பண்ணுவோம் அப்படின்னா தவறான சிந்தனைகளை கொடுக்கும். அப்போ நம்ம வந்து தப்பாக யோசிக்க ஆரம்பிப்போம். தப்பாகவே முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பூனை கூப்பிட்டு வச்சு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பூனை கூப்பிட்டு வச்சு அப்போ நம்ம நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நேரம் சரியில்லாமல் தான் இருக்கும். அப்போ அதை தாண்டி நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்கிற நம்பிக்கையோட நீங்கள் அந்த புதன் வியாழன் ஞாயிறு இந்த மாதிரி நாட்கள் ஏதோ ஒரு நாள் சூஸ் பண்ணி ஒரு நாள் விரதம் இருக்கலாம். அன்னைக்கு நாள் தான் நீங்கள் முக்கியமான முயற்சிகள் எடுக்கலாம். ஒரு வேலைக்கு போகிறதுக்கு அல்லது வேலைக்கு அப்ளை பண்ணுறது அல்லது வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்துருக்கீங்க அல்லது வந்து ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ண போகிறீங்க, அதுக்கான ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு முயற்சி அந்த மாதிரியான நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க இடம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கலர் யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், மிதன ராசிக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் அப்படிமா என்ன கலர் இருந்தால் இள சிவப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் நிறம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆக வந்து நீங்கள் ஒரு திசை நோக்கி பயணம் செஞ்சு எனக்கு திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு முன்பு ஏதாவது நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருந்தது அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து புதனை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு பயணமாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன், அறிவு நுணுக்கத்துக்கு விதிடக்கூடியவர். அப்போ உங்களுடைய விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா யோசனை தெரியும். நீங்கள் ஆல்ரெடி யோசனை சொல்லக்கூடியவர். அப்போ நீங்கள் உங்களுடைய மனைவி அல்லது கணவர்கிட்ட உங்களுடைய சிந்தனையில் வந்து நேரடியாக வைக்காம அவங்களுடைய சிந்தனையில் மேல் நோக்கி அதில் என்ன நன்மை இருக்கோ அதை வந்து பேசி நீங்கள் தீர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள வந்து வளர்ச்சி மேம்படும், உங்களுடைய ஒற்றுமை மேம்படும், குழந்தைகள் செல்வாக்கூட நீங்கள் நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒற்றுமையாக இருந்தால் தான் எல்லாமே நல்லது நடக்கும். அதனால் அந்த ஒற்றுமை வளர்த்துக்கிறதுக்கு உங்கள் சிந்தனையில் நீங்கள் மேல் வைக்காமல் அந்த சிந்தனை அவங்ககிட்ட கேட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு சிந்தனை வைக்கும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் வரலாம். அப்போ அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்தாலுமே பெரிய அளவுக்கு சிக்கல்லாம் உங்களுடைய ராசிக்கு வராது. அதை நீங்கள் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில திரைநிலைகள் உங்களுக்கு பிறந்த கோச்சாரனே உங்களுடைய பிறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து மாறுவும் படலாம். உங்களுடைய ஜாதகமான ஒரு பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கிறதுனால நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதுவரைக்கும் இருந்த சிரமங்கள் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக விலகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முதல் அறிவை சொல்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் வழியமைப்பு நல்லா இருந்ததுன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்ம முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற வயதானவங்களை பரமாறிங்க. அதே மாதிரி முன்னாடி இறந்தவங்களுடைய ஆத்ம சார்ந்தது அதுக்காக திணி வழிமுறையில் கரெக்டாக கிளம்பிங்க. அதே மாதிரி உடைய வயசானவங்க பெரியவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய எண்ணத்தை மேல் வச்சுட்டு குலதெய்வ ஆலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வங்களே நீங்கள் நல்ல முறையில் வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வம் பேசினா தான் இஷ்ட தெய்வம் பேசும். கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ வளங்கள் அதிகரிக்க உங்களுடைய வளர்ச்சி மேம்படும், உங்களுடைய எண்ணங்கள் மேம்படும்.
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விதி மதியால் விழலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விதியை நீங்கள் மதியால் ரெண்டு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தலாம். எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். நீங்கள் செய்யக்கூடிய மேம்படுறதுக்கு சில வழிமுறைகளை கடைபிடிச்சு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக தெரிஞ்சு பாசிட்டிவான வைப்புகளை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுங்க. கண்டிப்பாக எல்லா நல்லதும் நடக்கட்டும். வாழுங்க. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.